நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது. இதற்காக ரசிகர்கள் திரளத் தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜா. செந்தில்ராஜா, ரசிகர்கள் அங்கு குவிய தொடங்கியிருக்கிறார்கள். எப்படி இருக்கு அங்கு களம்? அபிநயா, 18வது ஐபிஎல் தொடரில் முதல் மேட்ச், அதாவது சிஎஸ்கேக்கான மேட்ச் இன்று நடைபெற இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணியோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று மோதுகிறார்கள். 7:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த போட்டியை காண்பதற்காக மதியம் 3 மணியிலிருந்தே ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ரசிகர்கள் வர தொடங்கி இருக்காங்க. குறிப்பா அந்த சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ஜெர்சியை போட்டுட்டு அணிந்துகிட்டே இங்க இந்த மைதானத்தை சுற்றி ஏராளமான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மைதானத்தில் 37,000 ரசிகர்கள் அமர்வதற்கான அந்த இருக்கைகள் இருக்கிறது. அந்த அளவுக்கான ரசிகர்கள் 3 மணியிலிருந்தே வர தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்போதே ஒரு 5,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் உள்ளே சென்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் தான் நம்மோடு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தோடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கூட ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இந்த மேட்ச் பத்தி கேட்போம். பிரதர், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க இந்த மேட்சுக்கு? சேலம் இருந்து வரோம் நாங்களாம். ஓகே, லைக் தோனி பார்க்கலான்ட்டு 300 days கழிச்சு இப்போ விளையாட போறாரு. ஸோ இட்ஸ் பிரிட்டி எக்ஸைட்டட். இந்த ஸ்டேடியம் வாக்கின் அந்த தலைவர் பாட்டை போட்டுக்கிட்டு. நீங்க தோனி ரசிகரா சிஎஸ்கேவோட ரசிகரா? இல்லைங்க, தோனி ரசிகர் தான். அது 18 வருஷமா ஆடிட்டு இருக்காரு, அதனால சிஎஸ்கே ரசிகர் கூட. ஓகே, நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருக்கும் மும்பையோட இன்னைக்கு? நீங்க this is actually my first time இங்க நான் இப்பதான் வரேன். so I hope CSK wins. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. யாரெல்லாம் வந்திருக்கீங்க நீங்க? இது என்னோட கசின் தம்பி, அண்ணா. எல்லா சேலத்துல இருந்து வந்திருக்கீங்க? நான் சென்னை, உங்க சேலம். ஓகே, இந்த தடவை சென்னை வெற்றி அடையும் நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்? ஃபைனல் போவாங்களா? போகலாம். அப்படி விரும்புறீங்க? நான் விரும்புறேன், போகணும். நீங்க சொல்லுங்க, சென்னை உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? மேட்ச் எல்லாம் பாத்துருக்கீங்களா? யார் பிடிக்கும் சென்னையில உங்களுக்கு? எனக்கு தோனி பிடிக்கும், ஜடேஜா பிடிக்கும். தோனி ஜடேஜா பிடிக்குமா? இந்த தடவை சூப்பரா விளையாடுவாங்க நினைக்கிறீங்களா? நீங்களும் சேலத்துல வந்திருக்கீங்களா? ஆமா. சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கிறீங்க இந்த மேட்சுக்காக? நாங்கெல்லாம் சேலத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்களும் சேலத்துல? ஆமா. இப்ப இந்த டைம் தோனி கப் அடிக்கணும். டிக்கெட்லாம் ஈஸியா கிடைச்சா எப்படி இருந்துச்சு? ரொம்ப டஃப்பா இருக்குது. என்ன கடினமா இருக்கா? ஈசாலா கப் நம்தே. ஆமா. ஆர்சிபி மேட்ச் பாத்துருக்கீங்களா? நோ நோ நோ. தோனி இப்ப இல்லனா எப்ப? அநேகமா அவரே சொல்லிட்டாரு, குறியீடுல டிஷர்ட் குறியீடுல சொல்லிட்டாரு, இந்த வருஷத்தோட ஃபைனல் அவர் ஒரு குறிப்பா சொல்லியிருக்காரு. மேபி அது இந்த மாதிரி நடக்கும். அதனால சொல்லியிருக்காருல்ல, நான் நினைக்கிற வரைக்கும் நான் சிஎஸ்கேல விளையாடுவேன். அதான் அவர் இந்த வருஷம் அந்த டிஷர்ட் ஒரு குறியீடு இருந்தது அவர் டிஷர்ட்ல. அதனால கண்டிப்பா அவர் இந்த தடவை பார்க்கணும். பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு? ஐயோ, தோனி விளையாடப்ப நான் நிறைய தடவை பார்த்தேன். தோனிக்காக தான் நான் வர்றது. 7 இயர்ஸா வந்துட்டு இருக்குங்க. ஆனா டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கிறதா ரொம்ப டஃப்பா இருக்கு. அதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ண மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எப்படியும் 4 மேட்ச் 5 மேட்ச் பாத்துருவோம். பட் டிக்கெட் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு சேலத்துக்காரங்க. ஓகே, இப்ப நிறைய மேட்ச் நடந்தா கூட இந்த மும்பையும் சென்னையும் விளையாடுற மேட்சுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? சோ அது எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? இது இந்த மேட்ச்லயே தொடரும் நினைக்கிறீங்களா? தோனி அது இல்லாம நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா இருக்காரு. இதுக்கு மேல நம்மளுக்கு வேற என்னங்க வேணும்? ரிட்டையர்ட் கேப்டன் இப்ப இருக்கிற பிரசன்ட் கேப்டன் அஸ்வின் கரண்ட்ல வந்திருக்காரு. அப்புறம் அஸ்வின் தல நம்ம அபிநயா, நீங்க இப்ப கேட்டிருக்கலாம், இங்க ஏராளமான ரசிகர்கள் வந்திருந்தா கூட நாம் முன்பே சொன்னது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. குறிப்பா சேலத்துல இருந்து நம்ம 2 டீம் கிட்ட பேசணும். 2 டீமே பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சொல்றது இந்த சிஎஸ்கே மேட்ச், தோனி இவங்களுக்காக இந்த மேட்சுக்காக வந்திருக்கோம். பல ஆண்டுகளா நாங்க ட்ரை பண்ணோம் டிக்கெட்டுக்காக, இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிநயா, ஒரு கலகலப்பான சூழல் அங்கு மைதானத்திற்கு வெளியில் உருவாகி இருப்பதை உணர முடிகிறது. கள விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மாலை சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் நிலையில் மைதானத்திற்கு வந்த ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சார், இது 1 இயர் அப்புறம் திருப்பி வந்திருக்கு. எல்லாம் தோனி தலை வந்துச்சு. மேன் இதுக்கோசம் தான் எல்லா ஆள் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். ஆமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்திருக்கோம். சேப்பாக்கில் செகண்ட் டைம் பார்க்க வரேன். தலை தோனினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நான் அவருடைய பிரியன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு எனக்கு தோனியோடைய தீவிர ரசிகர்னு சொல்றீங்க. 2007 ரொம்ப பிடிக்கும் சென்னை அணி. தோனிக்காக இது வரைக்கும் நான் சிஎஸ்கே கிரவுண்ட்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. உள்ள போய் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், தோனி அடிக்கிற அந்த ஒவ்வொரு சிக்ஸுக்கும் அந்த ஹாப்பியா ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். எப்பயும் போல 4th ஆர்டர்ல வந்தாலே பிச்சு உதருவாரு. அதுதான் இதை எதிர்பார்க்கறேன். ஆனா அவர் 4th ஆர்டர்ல வர வாய்ப்பு இல்லை. எல்லா அணியும் எல்லா ஒரு பிளேயர் முன்ன அனுப்பிட்டு அவர் லாஸ்ட்ல இறங்கி 2 பால் 3 பால் 6 அடிச்சாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். ருத்ராஜ் நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்றாரு. அவரோட தலைமையில இன்னும் சூப்பரா இது மேலும் தோனி மாதிரியே நல்ல ஒரு கேப்டன்ஷிப் உருவாக்கி இந்த டீமுக்கு நல்ல ஒரு இன்னும் ஹைப் பயங்கரமா இருக்கும்.